உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி டேட்டாவை ரிமெம்பர் பண்ணும்? அதை தான் ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். வேரியபிள்னா என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வேரியபிள்னா என்ன? சிம்பிளாக சொல்ல போனால், வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர். அதை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாக்ஸில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க. அந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. இங்கே அந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்கிற நேம் தான் வேரியபிள் நேம். பாக்ஸுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் அந்த வேரியபிளுக்கான ஒரு வேல்யூ. டேட்டாவை ஸ்டோர் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இதுதான் வேரியபிள். ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஜாவாஸ்கிரிப்டில் 3 வேஸ் இருக்குது. வேர், லெட், கான்ஸ்ட். வேர், லெட், கான்ஸ்ட்ன்றது கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். இங்கே யூசர் நேம் அப்படின்றது வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நேம். பிரபா அப்படின்றது வேரியபிளுக்கான வேல்யூ. ஸோ சிம்பிள் தானே. வேர்ன்றது கீவேர்ட், வேரியபிளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட். வேர், லெட், கான்ஸ்ட் இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? வேர்ன்றது ஒரு ஓல்டர் மெத்தட். வேரில் ரீஅசைன் பண்ண முடியும், ரீடிக்ளேர் பண்ண முடியும். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். அந்த வேல்யூவை ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணலாம். அதே நேமில் இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வேர். இதை மாடர்ன் ப்ராஜெக்ட்ஸில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. லெட்டுனா ரீஅசைன் பண்ண முடியும், பட் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு ஃபியூச்சரில் அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும், பட் அதே நேமில் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. கான்ஸ்டில் ரீஅசைன் பண்ண முடியாது, ரீடிக்ளேரும் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதை ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதே வேரியபிள் நேமில் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணவும் முடியாது. ஸோ சிம்பிளான ரூல்ஸ் தான். வேல்யூ சேஞ்ச் ஆகணும்னா லெட் யூஸ் பண்ணலாம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னா கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு வேரியபிளுக்கு நேம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒரு வேரியபிளுடைய நேம் ஸ்டார்ட் ஆகுறது லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், ஒரு $சைனில் ஸ்டார்ட் ஆகலாம், பட் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம் கொடுக்கறது ஒரு கேஸ் சென்சிட்டிவான விஷயம். ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜ். ஸோ யூசர் நேம் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதுலேயே நான் யூசர் நேமில் யூ கேப்ஸில் போட்டு யூசர் நேம்னு போடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே யூசர் நேம் தான், பட் ஜாவாஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள். இதே மாதிரி மீனிங்ஃபுல்லான நேம்ஸை யூஸ் பண்ணணும். காமனான மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் வேறு யூஸ் பண்ணுறது, ஷார்ட்டான மீனிங் இல்லாத நேம்ஸ் கொடுக்கறது, கான்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூக்கு தான்ன்றதை மறந்துடுறது, இது எல்லாமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ். எப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம்? எப்போவுமே கான்ஸ்ட் யூஸ் பண்ண கற்றுக்கலாம். எங்கேயெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் லெட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரபா. பாய்.